மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை. தனஸ்தானத்திற்கு குரு பகவான் பார்வை கிடைப்பதால் எதிர்பாராத பண உதவி கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் வீண் செலவுகளிலும் மருத்துவ செலவுகளிலும் பணம் விரயமாகும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும். வரனை முடிவு செய்வதில் உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை உண்டாகும். பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். வெளிநாடு ஒன்றில் வேலைக்கு சேர உங்களுக்கு நியமன உத்தரவு கிடைக்கும். ராசிக்கு 6இல் குருவும் 8இல் செவ்வாயும் உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகம். உயரதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வார்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தியை அளிக்கும் வேலை கிடைக்கும். வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு கூடுதல் சலுகைகளும் கிடைக்கும். தொழில் வியாபாரம். சந்தையில் உங்கள் பொருள்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதன் காரணமாக லாபமும் உயரும். அன்றாட விற்பனையின் மூலம் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளலாம். உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருள்கள் சகாய விலையில் கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு வங்கிகள் உதவி புரியும். ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை தரும். அளவோடு புதிய முதலீடுகளில் ஈடுபடலாம். கலைத்துறையினர். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகமும் உள்ளது. வருமானமும் செல்வாக்கும் உயரும். அரசியல் துறையினர். அரசியல் துறையினருக்கு செல்வாக்கு உயரும். மேலிடத் தலைவர்களின் ஆதரவு அதிகரிக்கும். நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மாணவ மாணவியர். புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமான நிலைகளில் உலா வருகின்றார்கள். நினைவாற்றலும் கிரகிப்பு திறனும் அதிகரிக்கும். ஆசிரியர்களின் பிரத்யேக அக்கறையும் வழிகாட்டுதல்களும் பாடங்களில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மகிழ்வீர்கள். விவசாயத்துறையினர். பூமிக்காரரான செவ்வாயும் பயிர்கள் செழித்து வளர உதவும். சூரியனும் சிறந்த சுபாவம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். தண்ணீர் வசதி போதுமான அளவிற்கு இருக்கும். நவீன விவசாய வசதிகள் கிடைப்பது வயல் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி பெறலாம். பெண்மணிகள். அஷ்டமராசியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் மாதவிடாய் பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். பரிகாரம். செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவதும் கந்தசஷ்டி கவசம் படித்து வருவதும் நல்லது. சந்திராஷ்டம தினங்கள். சித்திரை 20 பிற்பகல் முதல் 22 மாலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.